அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை வழங்குவது இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்தில் நீங்கள் வணிகம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எப்படி ஆய்வு செய்து உங்களுக்கு எந்த இடத்தில் வாங்கலாம் விற்கலாம் என்று தோன்றுகிறதோ அதன்படி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம ஆப்ஷன் அடிப்படையில் சார்ட் வரைபடமே இல்லாமல் சந்தையோட ரேஞ்சை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம கட்டண பயிற்சி. அந்த கட்டண பயிற்சி வந்து மே 27ஆம் தேதி நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அந்த எண்ணிற்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். கட்டண பயிற்சியில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஆப்ஷனை பற்றி என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது அனைத்தும் ஆப்ஷன் வகுப்பில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ராடலில் சிக்கி தவிக்கும் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு வீக்லி ஓப்பன் அதை பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுப்போம். நம்மளுக்கு ஒரு வீக்கோட உங்களுக்கு ரேஞ்ச் 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள். ஒரு டேவோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். ஒரு டேவோடது நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆய்வு செய்யணும்னா கேண்டில் சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எங்கே இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டுருக்கு. அதில் டவுன்லோட், அதில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அனைத்துமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்மளுக்கு ஓப்பன் இங்கே இருக்குது. நிஃப்டியோட ஓப்பன், அதாவது 22ஆம் தேதி தான் இந்த வாரத்தோட ஓப்பன், அதாவது திங்கட்கிழமை ஓப்பன். அப்போ இந்த ஓப்பன்லேருந்து அதாவது 18,200 மையமாக வைத்து நம்மளுக்கு ஹை லோ ஜென்ரேட் ஆக போகுது. மார்க்கெட்டோட ஹை லோ மாறப்போகிறது. இதற்குண்டான தொலைவு தான் நம்மளுக்கு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள். அப்போ குறைந்தபட்சம் 300 புள்ளிகள்னே நம்ம வச்சுக்கலாம். அப்போது மார்க்கெட் வந்து 18,201, லோ வந்து 18,178. அப்போ என்ன இருக்குது, 23 புள்ளிகள் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து லோவாக வந்திருக்கு. அப்போ 300 புள்ளியில் 23 புள்ளிகளை நம்ம கழிச்சோம்னா மீதி 277 புள்ளிகள். அப்போ என்ன ஆகும், 18,201 ப்ளஸ் 277 அப்போ எவ்வளோ வரும், 18,477 அப்படிங்கிற லெவல். அப்போது இந்த லோவை பிரேக் பண்ணும் வரை சந்தை என்ன பண்ணலாம், 18,477 அடையலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து நேற்றைய அதாவது ஓப்பன் திங்கக்கிழமையோட ஓப்பனோட ஹை அப்படி பார்த்தா 18,335. அப்போது 18,335 இருந்து 300 புள்ளிகளை கழிங்க. அப்போ 18,035. சப்போஸ் மார்க்கெட் வந்து 18,335க்கு அபோவ் செல்லாமல் இருந்தால் எதர் முட்டை கீழே வர வாய்ப்பு இருக்குது, 18,035 வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நேற்றை கணிப்பின்படி. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 18,477 அல்லது 18,035 தான் இந்த எல்லை. ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வைத்து தான் இன்றைய துவக்கம் இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேற்றைய ஆப்ஷனுடைய அடிப்படையில் நம்ம கொடுத்துருந்த தகவல் அடிப்படையில் 18,241 டு 18,381 குறுகிய எல்லை, 18,160 டு 440 ஒயிட் ரேஞ்ச். மேக்ஸிமம் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாலும் அது பெரிய ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கால் புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய, ஏன்னா அது பயந்துட்டாங்கனாலே கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும்.
இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா ஒரு நாளுடைய பயணம் நம்மளுக்கு 100 புள்ளிகளிலிருந்து 150 புள்ளிகள். அப்போ குறைந்தபட்சம் 100ன்னு எடுத்துட்டாலும் கூட இன்றைய ஆரம்பம் 18,362. அப்போ லோ எவ்வளோ போயிருக்காங்க? 18,324. அப்போது இதற்கு 40 புள்ளிகள். அப்போ மீதி 60 புள்ளி என்ன இருக்கணும்? அபோவில் இருக்கணும். அப்போ இதிலிருந்து 60 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் 18,422. சந்தை அதனை கடக்கலை. அப்போது அதுக்கு மேலே இருந்திருந்தால் சந்தை என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ என்னாகும்? 440 அதை தாண்டி இருந்தால் ஒரு ரேலிக்கு உண்டான இம்பேக்டடாக இருந்திருக்கும். இப்படித்தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாரத்தோட ரேஞ்ச், தினத்தோட ரேஞ்சை வச்சு அதற்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குள்ள இருந்த ரேஞ்சை இது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதற்கு அடுத்தது இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து நேற்றைய எல்லை அப்படின்னு பார்த்தா 18,335 அப்பர் ஹேண்ட், லோயர் ஹேண்ட் 18,178. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய எஸ்டர்டே ஹைக்கு அபோவில் தான் இருந்திருக்கு. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு அபோவில் இருந்துட்டு எஸ்டர்டேவோட ஹைக்கு பிலோ வரலை அப்படின்னா சந்தை லாஜிக்காக எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ளணும். அப்போ இது 335க்கு கீழே வராத வர சந்தை என்ன ஆகணும்? அதற்கு அபோவ் ரேஞ்ச், அதாவது ட்ரெண்ட், அதுதான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள லாஜிக்கோட அடிப்படையில் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆச்சு? நம்மளுக்கு 18,333 335ங்கும் போது அதற்கு மேலே இருக்கிற வர உங்களுக்கு ட்ரெண்ட் அப், அந்த ரேஞ்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த கான்ட்ராக்ட் 100 பாயிண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் 150 புள்ளி இருக்கப்போ நிஃப்டியை பொறுத்தவரை டிமாண்ட் நம்மளுக்கு அதிகரித்துள்ளது, அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் சந்தை மேல் நோக்கி மட்டுமே போகும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இது வந்துட்டு மேலே போகிறதுக்கு கீழேயும் போகலாம். ஆனால் கீழே வந்தாலும் யூடர்ன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிமாண்டுக்கு உண்டு. இந்த ஃபியூச்சர் வந்து டிமாண்ட் பிளேஸில் இருக்கும்போது இந்த யூடர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே மட்டும் போகும்னு அர்த்தம்ல, மேலே போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் மேலே போகுங்கிறது மட்டும் காரணியாக எடுத்துக்க முடியாது. இறங்கினாலும் ஏறுவதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் உள்ளது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி சான்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத விட ரெண்டே சான்ஸ், ஒன்று மேலே போகலாம் இல்லை கீழே போகலாம். மூணாவது சான்ஸை என்ன பண்ணலாம்? சைடுவேக்குள்ளே இருக்கலாம். இந்த மூன்றுக்கு தான் மார்க்கெட்டில் வாய்ப்பு. இந்த மூன்றின் அடிப்படையிலுமே நம்ம சந்தையை ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் பிரச்சனையே. மார்க்கெட் வந்து 18,400 கால் 400 புட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். இந்த ஸ்ட்ரேடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும்போது கால் மற்றும் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையும் இணைத்து போத், அதாவது ரெண்டுமே தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இதை பை பண்ணலாம் அல்லது செல் பண்ணலாம். பை பண்ணால் அதற்கு பெயர் வந்து லாங் ஸ்ட்ரேடல். அதுவே செல் பண்ணியிருந்தா ஷார்ட் ஸ்ட்ரேடல். எங்கே? அட் த மணியில். அப்போ இங்கே என்ன இருக்குது? 18,400 கால் 400 புட் அதிக வர்த்தகம் நினைக்கும்போது 18,400 மார்க்கெட் இருக்கும்போது இங்கே அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது 18,400 கால் அடிப்படையில் முதல் 18,400 எடுத்துக்கணும். 18,400 கால் அடிப்படையில் 34 ரூபா. அப்போ 18,434. 18,400 புட் ஆப்ஷன் வந்து 76 ரூபா. அப்போ 18,324 இந்த நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 110 புள்ளிகள். அப்போது 18,510 18,290 இதற்குள்ள சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ 18,290க்கு கீழ் சென்றாலும் மேல் இருந்தாலும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவங்களுக்கு 18,290க்கு கீழே இருந்தால் தான் அவங்களுக்கு 100% ப்ராஃபிட்
கிரியேட் ஆகும், ப்ராஃபிட்டே அவங்களுக்கு கிடைக்கும். அதே 18,510க்கு மேலே இருந்தால் தான் லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த 18,290 இருந்து 18,510க்குள்ளே இருக்கிற வர ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு 100% லாபத்தில் இருப்பார்கள். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். யாருக்கு அப்படின்னா லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கும் சரி, ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே இந்த 18,290 18,510 அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் எல்லை கூறுகளாக இருக்க போகிறது. அடுத்தது அதற்குள் சந்தைக்குள்ள 18,500 காலும் 18,300 புட்டும் இருக்குது. அப்போ 18,300 18,500, அப்போ 500 கால் 9 ரூபா, அப்போ 18,509. 18,300 புட் 33 ரூபா, அப்போ 18,267. அப்போது இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 42 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வரும். அப்போது 18,258 18,542 இதுதான் இந்த ஸ்ட்ராங்கலுக்கு உண்டான இது. இப்போது அதே மாதிரி ஸ்ட்ராடலுக்கு எப்படி பேசணுமோ அதே மாதிரி லாங் ஸ்ட்ராங்கல் நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு இந்த எல்லை தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். இதனை பார்த்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணுங்கள், எங்கே வேணாலும் செல் பண்ணுங்கள். முதலில் ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்னென்னா குறைவாக இருக்கிறது. இதனால் என்ன பண்ணணும்னா லோயர் வேல்யூம் அப்படிங்கிறதான் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பிரேக் அவுட்டை இது என்கரேஜ் பண்ணாது. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் முற்படுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது சந்தையோட லெவல்ஸ் நம்மளுக்கு 18,299 டு 18,409 நம்மளுக்கு குறுகியலை, 18,240 டு 18,460 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18,390 18,450 18,434, சப்போர்ட் லெவல் 18,324 18,299 18,267 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள், நம்மளுக்கு 43,935ங்கிறது வீக்லி ஓப்பன். இப்போது சந்தை இங்கே இருந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஒரு 1000 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருக்கணும். அப்போ 43,935 ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு. அப்போ நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 43,684. அப்போ இங்கிருந்து ப்ளஸ் 1000. அப்போ எவ்வளோ போகிற வாய்ப்பு இருக்குது, 44,684க்கு. நேற்றைய ஹையிலிருந்து மைனஸ் 1000. அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட் 43,026. அப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவல் என்ன, 43,026 டு 44,684 இந்த ரேஞ்ச். அப்போது இதுதான் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரேஞ்சாக இருக்க போகிறது. அப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, மார்க்கெட் ஹை 44,095. அப்போ இந்த ஹை எவ்வளோ உடஞ்சிருக்கு, நேற்றைய ஹையை உடச்சிட்டு 60 புள்ளிகள், அதாவது 70 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மேல் நோக்கி செஞ்சுருக்கு. நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்கானா இல்லை. அப்போது நேற்றைய ஹையை மட்டும், எஸ்டர்டே ஹையை மட்டும் இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே லோவை நம்மளுக்கு இங்கே பிரேக் ஆகலை. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் அதற்கு மேலே நேற்றைய எல்லைக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஓப்பன் பிலோ க்ளோஸிங்கிறது ஒரு நெகட்டிவ். இது இந்த ப்ரைஸ் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இப்போது நம்மளுக்கு நேற்றைய லெவல்ஸாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 44,118 43,675. இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வர வால்டைல் ரேஞ்ச். அப்போ இதற்குள்ளே இருக்கிற வர பையிங் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருடலாக இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் க்ளோசிங் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. அடுத்த கான்ட்ராக்ட், அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் குறைவாக இருக்குது. ஒப்பீடு பண்ணும்போது அதனுடைய ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் 44,000 கால் 44,000 புட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 350 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. அப்போ 44,000 44,350 43,650 இந்த எல்லைக்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத இவர்கள் குறிக்கிறார்கள்.
இம்ப்ளைட் வாலிட்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 43,801 டு 44,156 குறுகிய எல்லை, வைட் ரேஞ்ச் 43,645 டு 44,355 இருக்க போகிறது. ரெசிஸ்டன்ஸ் 44,070, 44,156, 44,277. சப்போர்ட் லெவல் 43,876, 43,801, 43,685 இருக்க போகிறது. இந்த ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி படுகிறது, ஆப்ஷனுடைய பிரீமியத்தோட லெவல்ஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.